இந்த ரத்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொரு விதமான ரத்னங்கள் அணியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கட்டை விரலில் எந்த விதமான மோதிரங்களுமே அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள்காட்டி விரலில் மஞ்சள் புஷ்பராகமும், நடுவிரலில் நீல புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய கருநீல கல்லும், மோதிர விரலில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம், வைரம், பவளம் இந்த வகையான ரத்னங்கள் அணியலாம். அதே போல் சுண்டு விரலில் பார்த்தீங்கன்னா முத்து மற்றும் மரகத பச்சை அணியலான்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்தாலுமே கூட ஆதி காலங்களில் இருந்தக்கூடிய நகைகளில் பார்த்தீங்கன்னா மார்பு மற்றும் கழுத்து, அதே போல் தலை, இது மாதிரியான இடங்களில் காது, இது போன்ற இடங்களில் நவரத்னங்கள் படுற மாதிரியான ஆபரணங்கள் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரத்னங்களை நாம் உடலில் எங்கே படுற மாதிரி அணிஞ்சாலுமே தவறு கிடையாது. இடுப்புக்கு மேல் பாகத்தில் ரத்னங்கள் படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அணிகிறது உத்தமம். பொதுவாக உடலில் விரல்களில் நீங்கள் அணியும் பொழுது அந்த கிரகத்துடைய ஒளி வீச்சை வாங்கி நம்முடைய உடலில் ஊடுருவுற மாதிரி கீழே சொல்லணும்னா ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கீழே திறந்த வெளியில் அந்த மோதிரத்துடைய அமைப்பை வச்சு நாம் நவரத்னம் மோதிரங்களை அணிஞ்சிக்கிறது நல்லது. பொதுவாக நம்ம உடலில் எந்த விரல்னாலும் அணியலாம். கட்டை விரலை தவிர மீது எந்த விரலையும் நீங்கள் அணிகிறது சிறப்பு தான் தரும்.